ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு படத்துல சொன்னது, இன்னொரு படத்துலயும் ஏதோ சட்டிலா சொல்லியிருப்பார். என்ன பொறுத்தவரைக்கும் உத்தம வில்லன் வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்வல் டு சலங்கை ஒலி அப்படின்னு சொல்லுவேன். சலங்கை ஒலியில கடைசியில போடுற அந்த பஞ்ச் லைனே அதுதானே. நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட்ன்னு போடுவாங்க. இந்த படம் ஃபுல்லாவே அதுதான். அந்த மனோரஞ்சன் கேரக்டர் செத்து போனா கூட அவர் ஆர்ட் அவரை வாழ வச்சுட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் உத்தம வில்லன் வந்து. இன்ஃபேக்ட் பிரார்த்தனால போய் அந்த படம் பார்த்தேன். பட் அந்த அவுட்டோர் ஆம்பியன்ஸ்னால அந்த படம் எனக்கு அப்போ ரசிக்க முடியல. பிற்காலத்துல அந்த படம் திருப்பி திருப்பி பார்க்கும்போது even now I watch the scenes where மனோரஞ்சனும் அந்த அவர் புள்ள அந்த ஹோல் அந்த இது ராஜா சீக்வென்ஸ் இல்லாம அந்த ஆமா ரியல் லைஃப் சீக்வென்ஸ் ரியல் எல்லாம் லைஃப் வந்து சீக்வென்ஸ் ராஜா சீக்வென்ஸும் the way he has used Used. certain அது ஒரு 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 நக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறைய அந்த படத்துல இருக்கும். ரொம்ப டென்ஸ் படங்க. அதுதான் சொன்னேன். கமல் சார் படம் மட்டும் டென்ஸ் லேயர்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு வந்து ஆஸ் அ சைல்டு நான் பார்த்த கமல் ஹாசன் வேற. கலையில ஒரு ஈடுபாடு இருக்குங்கிற ஒரு கண்ணோட்டத்துல கமல் சாரோட ஒர்க்ஸை பார்க்கும்போது நிறையவே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கு. சும்மா டிவியில் ஏதோ பார்க்கும்போது உத்தம வில்லன் இந்த கத்தி வச்சு வெட்டுற சீன் வந்து அப்போ பார்க்கும்போது தியேட்டரில் என்ன இது ரொம்ப காமெடி இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு தெருக்கூத்து மாதிரி ஒரு ட்ராமாவில் வந்து இந்த மாதிரி காமெடி தான் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இப்போதான் புரியுது. அந்த படம் பண்ணும்போது என்ன படம் ஸ்லோ அது இதெல்லாம் நானும் வந்து அடிக்கடி ரீவாட்ச் பண்ணுற கூட வந்து உத்தம வில்லன். இதுலேயும் வந்து அது எண்டுன்னு போட்டு ஆர்ட் ஹஸ் நோ எண்ட் அப்படின்ற ஆமா ஆமா அதே தான்.